சென்னை ஐஐடி மாணவர் சூரஜ் தாக்கப்பட்டதை கண்டித்து ஐஐடி வளாகம் முன்பு மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஐஐடி அருகே கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாணவர் அமைப்பு சார்பில் மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்றவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். அனுமதியின்றி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே சூரஜ் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 7 மாணவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இறைச்சிக்காக மாடுகளை விற்க விதிக்கப்பட்ட தடைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மாட்டிறைச்சி விவகாரத்தில் மத்திய அரசு பிறப்பித்த தடை உத்தரவுக்கு எதிராக செல்வகோமதி, ஆஷிக் இலாகி பாபா ஆகியோர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உணவு என்பது அடிப்படை உரிமை என்றும் அதில் தலையிட அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் தெரிவித்தனர். புதிய சட்டத்தை 4 வாரங்களுக்கு அமல்படுத்தக்கூடாது என கூறிய நீதிபதிகள் உணவை தேர்வு செய்வது அவரவர் தனிப்பட்ட உரிமை என்றும் என்ன சாப்பிட வேண்டும் என அரசு தீர்மானிக்க கூடாது என்றும் தெரிவித்தனர். மத்திய அரசின் தடையானது அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என குறிப்பிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டனர். சத்தியமங்கலம் அருகே மாட்டிறைச்சி தடை விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாட்டிறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இதனை கண்டித்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலித் விடுதலை கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாயில் கருப்பு துணி கட்டி நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாட்டிறைச்சி தடை உத்தரவு உச்சநீதிமன்ற ஆணைக்கு எதிரானது என்றும் உணவு உரிமையை தடுக்கும் அரசாணையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பின. மாட்டிறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்வதற்கு தடை விதிப்பதை திரும்பப் பெற வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாட்டிறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்வதற்கு தடை விதித்த மத்திய அரசினை கண்டித்து தூத்துக்குடியில் வரும் 6ஆம் தேதி திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவன் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஆதித்தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கீதா ஜீவன் மத்திய அரசின் இந்த தடையால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்தார். இதனை கண்டித்து வரும் 6ஆம் தேதி தூத்துக்குடியில் அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இறைச்சிக்காக மாடுகள், காளை, ஒட்டகம் உள்ளிட்ட விலங்கு விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை கண்டித்து கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு எதிரான முடிவுகளை எடுத்து வருவதாக தெரிவித்தனர். பாஜக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சி சாதனை அல்ல என்றும் வேதனை என்றும் தெரிவித்தனர். மத்திய அரசின் தடையால் கிராமப்புற வியாபாரிகள், விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளதாக கூறி கோஷங்கள் எழுப்பினர். பொள்ளாச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள், வியாபாரிகள் கலந்து கொண்டனர். இதில் கோவை, திருப்பூர், பல்லடம், காங்கேயம் மற்றும் கேரளாவில் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய உழவர் உழைப்பாளர் கட்சித் தலைவர் செல்லமுத்து மத்திய அரசின் தடை கண்டிக்கத்தக்கது என்றார். பால் கறவை வற்றிப்போன மாடுகளை விற்கவில்லை என்றால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் தமிழகத்தில் தற்போதுள்ள சூழலை கண்டுகொள்ளாமல் தமிழக அரசு விவசாய கடன் தொடர்பாக மேல்முறையீடு செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இது மாநில அரசின் கையாலாக தனத்தை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் இந்த சட்டம் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்றும் தெரிவித்தனர். தமிழக அரசு அடுத்த 4 ஆண்டுகள் ஆட்சி தொடர வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசின் தடையை எதிர்க்க அச்சப்படுவதாக குற்றம் சாட்டினர். இதில் பெண்கள் உட்பட 100கணக்கானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து 50வது நாளாக பொதுமக்கள் போராடி வருகின்றனர். குஷ்டநோய் தாக்கியவர் போல் வேடமணிந்து கள்ளி செடியிடம் மனு கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசல் உள்பட நாடு முழுவதும் 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க தனியார் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதனை கண்டித்து கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கி முதல் கட்டமாக 22 நாட்கள் நடந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் 12ஆம் தேதி 2ஆம் கட்டம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மத்திய அரசை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர்.
இதனையடுத்து போராட்டம் இன்று 50வது நாளை எட்டியுள்ளது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகள் குஷ்டநோய் தாக்கியவர் போல் வேடமணிந்து கள்ளிச்செடியிடம் மனு கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பினர். எண்ணூர் அனல்மின் நிலையம் பழுதடைந்ததால் புதிதாக அனல்மின் நிலையம் கட்டுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டோம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை எண்ணூர் அனல்மின் நிலையம் கடந்த 1970ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. 450 மெகாவாட் மின் உற்பத்தி செய்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் அனல்மின் நிலையம் பழுதடைந்ததால் கடந்த நவம்பர் மாதம் மூடப்பட்டது. இதனையடுத்து அந்த இடத்தை இடித்துவிட்டு மீண்டும் புதியதாக 660 மெகாவாட் உற்பத்தி திறனுடன் கூடிய கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு திட்டமிட்டது. இதற்காக அப்பகுதி மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் எண்ணூர் அனல்மின் நிலைய குடியிருப்பில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்றது. அனல் நிலையம் தொடங்கப்பட்டால் கடல் வளம் பாதிக்கப்படுவதுடன் பெரிய அளவில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் என சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிப்பதாக கூறி புதிய அனல்மின் நிலையம் அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரியில் 3ஆவதாக பிறந்த பெண் குழந்தையை கொலை செய்ய முயன்ற தந்தை தாயிடமிருந்து குழந்தையை மீட்ட அதிகாரிகள் அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். மேக்கா மண்டபம் அருகே ஈத்த விலையை சேர்ந்தவர் ராபின்சன். வழக்கறிஞரான அவரது மனைவி மேரிக்கு குளச்சலில் கடந்த 25ஆம் தேதி 3ஆவதாக மீண்டும் பெண் குழந்தை பிறந்தது. மருத்துவமனையில் தாய் மேரி மயங்கிய நிலையில் இருந்தபோது பச்சிளம் குழந்தையின் முகத்தில் துணியை போட்டு கொலை செய்ய ராபின்சன் முயன்றுள்ளார். இதை கண்ட செவிலியர் மருத்துவர்களுக்கு தெரிவிக்கவே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் 3ஆவதாக பிறந்த பெண் குழந்தையை வளர்ப்பதில் பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லாதால் குழந்தையை அரசு காப்பகத்தில் ஒப்படைக்க காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரைத்தார். அதன்படி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் குமுதா தலைமையிலான குழு குழந்தையை மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தது. சவுதி அரேபியாவில் வேலைக்கு சென்ற இடத்தில் கொடுமைப்படுத்தப்படும் திண்டுக்கல் இளைஞர் நாடு திரும்ப உதவ வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சவுதி அரேபியாவில் பணிக்கு சென்ற திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த அஷ்ரப் என்பவர் விசா காலம் முடிவடைந்தும் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருவதாக தெரிவித்திருந்தார். தம் மீது பொய் வழக்கு போட்டு உரிமையாளர் மிரட்டுவதாக நியூஸ் 7 தமிழுக்கு வாட்ஸ்அப் மூலம் அஷ்ரப் புகார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அஷ்ரஃபின் பெற்றோர் தனது மகனை காப்பாற்றி இந்திய தூதரகம் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களிடம் சேர்க்குமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மானாமதுரை அருகே மண்பாண்ட தொழிற்கூடத்தில் மின் இணைப்பு பழுது ஏற்பட்டதால் கடந்த ஒரு வாரமாக தொழிலாளர்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மண்பாண்ட கூட்டுறவு சங்கத்தின் மூலம் மண்பாண்ட தொழிற்கூடம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இங்கு உருவாக்கப்படும் சாமி சிலைகள், தண்ணீர் பூஜா பானைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான மண்பாண்ட பொருட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி இப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக தொழிற்கூடத்தில் உள்ள மின் இணைப்பில் பழுது ஏற்பட்டது. இதுகுறித்து மின் வாரியத்திற்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கடந்த ஒரு வாரமாக மண்பாண்ட தொழில் முடங்கியுள்ளதால் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். இதன் காரணமாக 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பு உற்பத்தி பாதிப்பு என தொழிலாளர்கள் தெரிவித்தனர். மன்னார்குடி அருகே மலைக்குறவர் சமூக மக்களுக்கு ஜாதி சான்று வழங்காதை கண்டித்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்ட பகுதிகளில் ஏராளமான மலைக்குறவர் சமூக மக்கள் வசிக்கின்றனர். இவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் ஜாதி சான்று வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அரசு உதவிகள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கடந்த 15 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் ஜாதி சான்று வழங்காத வருவாய்த்துறையினரை கண்டித்து மலைக்குறவர் சமூக மக்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் குடும்பத்துடன் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் முறைகேடாக செயல்படும் சாயப்பட்டறைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அடுத்துள்ள ஐயன்பேட்டை பகுதிகளில் கைத்தறி நூல் சாய தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படுவதற்கான அனுமதி காலம் முடிவடைந்து விட்டதால் மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என சாயப்பட்டறை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து சுற்றுலாத்துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை நேரில் ஆய்வு செய்தார். மேலும் சாயப்பட்டறை உரிமையாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கருப்பண்ணன்,
காஞ்சிபுரம் பட்டு பூங்காவிற்கு ஒரு வார காலத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்தார். முறைகேடாக செயல்படும் சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் கூறினார். கோவை மேட்டுப்பாளையம் அருகே அட்டப்பாடி பகுதியில் 7 பேரை கொன்று அட்டகாசம் செய்து வந்த காட்டு யானையை கும்கி யானைகளின் உதவியுடன் வனத்துறையினர் பிடித்தனர். அட்டப்பாடி மலை கிராமங்களில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களை அச்சுறுத்தி வந்த ஆண் யானை ஊருக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்தது. யானையின் தாக்குதலுக்கு ஆளாகி 7 பேர் உயிரிழந்ததால் யானையை விரட்டுமாறு வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து கேரளா மற்றும் தமிழக வனத்துறையினர் இணைந்து யானையை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதன்படி சிறுவாணி ஆற்றங்கரையோரம் மயக்க ஊசி செலுத்தி யானையை பிடித்த வனத்துறையினர் கும்கி யானைகள் உதவியுடன் லாரியில் ஏற்றி மன்னார்காடு வனப்பகுதிக்கு கொண்டு சென்றனர். இதனால் அட்டப்பாடி மலை கிராம மக்கள் நிம்மதியடைந்தனர். சங்கரன் கோவில் அருகே நீர் மேம்பாட்டிற்காக கட்டப்பட்ட தடுப்பணைகள் 2 மாதங்களிலேயே சேதமடைந்துள்ளதால் தடுப்பணைகள் சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஒருங்கிணைந்த நீர் வடிப்பகுதி மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. இதன்படி 1,65,00,000 ரூபாய் செலவில் 12 தடுப்பணைகள் கட்டப்பட்டது. நடுவக்குறிச்சி பெரிய குளத்தில் இருந்து தட்டாங்குளம் வழியாக செல்லும் கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளில் தடுப்பணைகள் கட்டப்பட்டன. இதன் மூலம் விவசாயிகள் பயன்பெற முடியும் என்பதால் பணிகள் விரைந்து நடைபெற்றது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பணிகள் முடிந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழை நீர் தடுப்பணைகளில் தேங்கியதால் பல்வேறு இடங்களில் தடுப்பணைகள் உடைந்தன. இதனால் தடுப்பணையிலிருந்து நீர் வீணாக வெளியேறியது. அதிகாரிகள் அலட்சியம் காரணமாகவே பாதுகாப்பற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் குறைந்த விலையில் மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதால் பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்வதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் சுமார் 40,000 ஏக்கர் நிலப்பரப்பில் மாம்பழம் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இங்கு ஆண்டுதோறும் சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழங்கள் விளைவிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது மாம்பழ சீசன் என்பதால் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் 500க்கும் மேற்பட்ட தற்காலிக கடையமைத்து விவசாயிகள் மாம்பழ விற்பனை செய்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் மாட்லாம்பட்டி முதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் வரை அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் பயணிகள் ஆர்வத்துடன் மாம்பழம் வாங்கி செல்கின்றனர். மலிவான விலையில் தரமான மாம்பழங்கள் கிடைப்பதால் அதிக அளவில் வாங்கி செல்வதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜோலார்பேட்டை அருகே இரு பிரிவினரிடையே நடந்த மோதலில் கோவில் பணத்தை பறித்து சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். வேலூர் ஜோலார்பேட்டை அடுத்து வக்கணம்பட்டி பகுதியில் மாரியம்மன் கோவில் உள்ளது. அப்பகுதியில் கோவில் செலவு செய்வது தொடர்பாக இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் ஒரு பிரிவினர் கோவிலுக்கு சொந்தமான 38,000 ரூபாய் பணத்தை எடுத்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல் துணை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வந்தவாசி அருகே அரசு ஆணைக்கு புறம்பாக செயல்படும் பாரத ஸ்டேட் வங்கி மேலாளரை கண்டித்து விவசாயிகள் பூட்டு போட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து தேசூர் பாரத ஸ்டேட் வங்கியில் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் விவசாய கடன் பெற்றுள்ளனர். தமிழகத்தில் வறட்சி ஏற்பட்டு விவசாயம் பொய்த்ததால் விவசாயிகள் பாதிப்படைந்தனர். டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து விவசாய கடன் ஜப்தியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த ஆணை தங்களை கட்டுப்படுத்தாது என கூறிய கிளை மேலாளர் நகை ஏலத்திற்கான விளம்பரத்தை வெளியிட்டுள்ளார். இதை அறிந்த தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் பாரத ஸ்டேட் வங்கி மேலாளரை கண்டித்து வங்கிக்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்ற விவசாயிகள் வங்கிக்கு பூட்டு போட முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட போலீசார் விவசாயிகளை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சங்கரன் கோவிலில் CITU தொழிற்சங்கம் சார்பில் மேதின பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் CITU தொழிற்சங்கம் சார்பில் மேதின பேரணி நடைபெற்றது. சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனை முன்பாக தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று முப்பிடாதி அம்மன் கோவில் முன்பு சென்றடைந்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தொழிலாளர்களுக்காக அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து பேசப்பட்டது. பேரணியில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர்.
நெல்லை மாவட்டம் கடையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதல் மருத்துவர்களை விரைவாக நியமனம் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடையத்தில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 30 படுக்கை வசதிகளுடன் குழந்தை பேறு வசதியும் உள்ளது. தெற்கு கடையம், கீழ்கடையம், சேர்வைக்காரன்பட்டி, மாதாபுரம், புங்கம்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். 500க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் இம்மருத்துவமனைக்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர். இம்மருத்துவமனையில் 6 மருத்துவர்கள் சுழற்சி முறையில் பணிபுரிந்து வந்த நிலையில் தற்போது 2 மருத்துவர்கள் மட்டுமே பணியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் புறநோயாளிகளும் உள்நோயாளிகளும் அவசர சிகிச்சை உள்ளிட்ட வசதிகளை பெற முடியாத நிலை உள்ளது. எனவே கூடுதல் மருத்துவர்களை விரைந்து நியமிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் மாவட்ட செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.